Hi guys, welcome to Smart Tech Service. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா OPPO K10 மாடல வந்து ரிவ்யூ பண்ண போறது இல்ல. அத வந்து பாத்தீங்கன்னா எப்படி ப்ராப்பரா புது ஹேண்ட்செட்டை நம்ம யூஸ் பண்றது, செக்யூரிட்டி பெர்ஃபார்மன்ஸ் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ கைஸ், நியூ ஹேண்ட்செட்டை வந்து பார்த்தீங்கன்னா பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த மாடலும் IMEI நம்பரும் அதை ரிமூவ் பண்ணிட்டு தான் ஸ்கின்னை வந்து அதில் ஒட்ட முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த அதில் ஒட்டினோம்னா நம்ம ஸ்கின் ஒட்டும் போது ஒரு வந்து கோட்டிங் அந்த இடத்துல வந்து தூக்கிட்டு இருக்கும். அதனால் வந்து அதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்கின்னை ஒட்டிட்டு அதுக்கப்புறம் தான் அதில் இருக்கிற மேல் லேயரை வந்து நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து ஃபுல்லாக நீட்டாக ஒட்டிட்டு நம்ம ஒரு ஷார்ப்பான நைஃப் வச்சு அதை க்ராச் பண்ணுறோம். க்ராச் பண்ணும்போது எது கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த பேக் டோர் க்ராச் ஆகாது, அந்த ஸ்கின்னு கூட ஸ்க்ராச் ஆகிறதுக்கு தான் குவாலிட்டியாக ஒட்டும். ஸோ கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேக் டோர் ஒட்டிட்டு அந்த கேமரா லென்ஸில் பார்த்திங்கன்னா ஃபுல் ஃபினிஷிங்காக ஒட்டுறோம். இந்தமாரி ஃபினிஷிங்காக ஒட்டுறதுனால என்ன உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ்னால், ஒரு மொபைலை வந்து ஹேண்ட்செட் வந்து நீங்கள் ஒரு நியூ மொபைலாக ஒன்று வாங்குறீங்கன்னா ஒரு 1 year 2 year வந்து நம்ம அதை வச்சுக்க போகிறோம். அப்படிங்கிற பட்சத்தில் வந்து ஒரு பேக் டோர் வந்து க்ராச் ஆகாமல் ஸ்கின்னு க்ராச் ஆச்சுன்னா நம்ம அப்பப்போ சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இந்த ஸ்கின்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒன் டைம் வந்து ரிமூவ் பண்ணிட்டு வேறு ஸ்கின்னை சேஞ்ச் பண்ணுற அளவுக்கு தான் நம்ம ஒட்ட போகிறோம். அப்படியே இன்பில்டாக ஒட்ட போகிறதில்ல. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செக்யூரிட்டியான ஸ்பேர். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற வந்து ஸ்டிக்கர், அதாவது ஸ்டிக்கர்னால் ஒரு கொஞ்சம் உள்ள ஒரு ஸ்டிக்கரை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு டெம்பர் கிளாஸ் ஒட்ட போகிறோம். இந்த ஸ்டிக்கரோட டெம்பர் ஒட்டுறதுனா என்ன ஒரு ப்ளஸ்னால் சென்சிட்டிவ், அதோட சென்சிட்டிவ் வந்து குறையாத வாய்ப்பு இருக்குது. அதனால் ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபுல் டெம்பர், ஒரு குவாலிட்டி உள்ள ஃபுல் டெம்பரை ஒட்டுறோம். நியூ டெம்பரை எடுத்துகிட்டு கொஞ்சம் ஹை குவாலிட்டியான டெம்பரை ஒட்டிக்கிறோம். ஸோ வந்து ஃபுல் ஃபினிஷிங்காக ஒட்டிட்டோம்னா நம்மளுக்கு ஃபுல் செக்யூரிட்டியாக பேக் ஸ்கின்னு, கேமராவோட ஸ்கின்னு, ஃபுல் டெம்பர் எல்லாமே நம்ம ஒட்டுறதுனால ஒரு மொபைல் வந்து புது மொபைலை வந்து அப்படியே ஒரு 2 year ஆஃப் தான் அந்த மொபைல் அப்படியே நம்ம கையில் கிடச்சிடும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஒர்க்லாம் ஒரு ஃபினிஷிங் ஆகிடுச்சு. நம்ம அந்த அளவுக்குலாம் ஓரளவுக்கு ஃபினிஷிங்காக ஒட்டியிருக்கோமா ஒரு வெரிஃபை பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி டெம்பரு, முன்னாடி ஸ்கின்னு, கேமராவுக்கு அந்த கிளாஸ் லென்ஸுக்கும் பார்த்திங்கன்னா ஸ்கின் ஒட்டியிருக்கிறோம். இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓப்போங்கிற அந்த மாடல் நம்பர், அந்த IMEI நம்பர் ஸ்டிக்கர் நம்ம ஒட்டிக்கலாம். தேவையில்லைனா யூஸ் பண்ணாமல் கூட விட்டுருலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா பேக் அந்த கவர், ஏன்னா கவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மொபைலை வந்து முழுக்க சேஃப்டியாக வச்சுக்கிறதுனால பேக் கவர் நம்ம யூஸ் பண்ணுறோம். நிறைய பேர் கவர் யூஸ் பண்ணுறதில்ல, பட் அதோட விளைவு உங்களுக்கே தெரியும். ஸோ மொபைல் வந்து இப்போ வந்து ஆன் பண்ணி ஒரு டைம் வெரிஃபை பண்ணிக்கிறேன். நியூ ஹேண்ட்செட் வந்து ஒரு டைம் ஆன் ஆகுதான். நியூ ஹேண்ட்செட் ஆன் ஆனால் எப்படி தான் நம்மளுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா புது மொபைல் ஆன் ஆனால் எப்படி இந்த பொசிஷனில் தான் நம்மளுக்கு கிடைக்கும் ஃபுட்டேஜ். இந்த மாதிரி டெக்னிக்கல் வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் நீங்கள் நாங்கள் போகிற வீடியோ ஒவ்வொரு கண்டென்ட்டையும் தெளிவாக பார்க்க முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். ஓகே, பாய்.